சூலினிதுர்க்கை மிகவும் சக்தி படைத்தவள். சரபேஸ்வரரின் இறக்கை ஒன்றில் இருக்கிறாள். சிவனின் உக்கிர வடிவின் தேவியானவள். சூலத்தினை கையில் ஏந்திருப்பதால் சூலினிதுர்க்கா எனப்படுகிறாள். திருவாரூர் பேரளம் அருகே கோயில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் மாகாளி சூலினிதுர்க்கையாக காட்சி தருகிறாள். இத்தேவியின் திருமேனியை அர்ச்சகர்கள் கூட தொட்டு பூஜை செய்வதில்லையாம். ஒரு சிறிய கோலின் துணையாலேயே மாலை, ஆடை முதலியவற்றை அணிவிக்கிறார்கள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளை ஏற்றுக்கொண்டு கங்கையில் சேர்த்து முருகப் பெருமான் உருவாக காரணமானதால் இந்த தேவிக்கு ஜாதவேதோ துர்கா என்ற நாமம் உண்டானது. யஜுர்வேதத்தில் துர்கா என்ற சுக்தம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சுக்தம் தேவியின் பெயராலேயே துவங்குகிறது. அக்னியின் ஆதார சக்தியே ஜாதவேதோ துர்க்கை வடிவமாகும். தேவர்களின் உக்கிரமான சங்கல்பத்தின் தேஜஸ்களை எல்லாம் ஒன்று திரட்டி சண்டிகேஸ்வரியாக, ஜாதவேதோ துர்க்கையாக, அக்னி சொரூபமாக உருவானவளே இத்தேவியாகும்.